மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை போத்தனூர் பகுதியில் டாஸ்மாக் கடையில் மது விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். அதாவது இன்றைய தினம் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இறைச்சி கடைகள் மற்றும் மதுபான கடைகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில அனைத்து பகுதிகளிலும் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கோவை சுந்தராபுரம் போத்தனூர் சாலையில அரசன் தியேட்டர், அந்த அரசன் திரையரங்குக்கு எதிர்த்தபடிய 1756 என்ற கடையின் கொண்ட ஒரு மதுபான கடை இருக்கிறது. அந்த மதுபான கடை வழக்கம் போல விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முன்பகுதியில் ஷட்டர் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பக்கவாட்டில் ஒரு கதவை திறந்து வைத்து மதுபான விற்பனையானது ஜரூராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுபான பார்களுக்கு இன்று முழு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்க நிலையில வழக்கமாக எப்படி செயல்படுமோ அதே போன்று பார் இங்கு செயல்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிக அளவிலான மது பிரியர்கள் அங்கு வந்து மதுபானம் அருந்தக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. வழக்கமாகவே இது போன்ற சூழலில் அடிக்கடி காவல்துறையினர் ரோந்து வந்து செல்லக்கூடிய சூழல்ல இந்த பகுதியில காலையிலிருந்து ரோந்து வாகனங்கள் வந்தாலும் இந்த மதுபான கடையை கண்டுகொள்வதில்லை. வழக்கம் போல ஜரூராக விற்பனை நடைபெறுகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதே போன்று ஒவ்வொரு பாட்டிலுக்கும் குவார்டர் பாட்டில் மற்றும் ஆஃப் ஃபுல் என ஒரு பாட்டிலுக்கும் 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை மதுபானங்களுக்கு அதிக விலை வைத்து விற்பனை செய்யக்கூடிய இந்த சூழலும் தற்போது நிலவி வருகிறது. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பார் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.